இன்றைக்கி தனுஷை பொறுத்த வரைக்கும் 22 வருஷம் சினிமா வாழ்க்கையை நிறைவு பண்ணியிருக்காரு. 23வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாரு. துள்ளுவதே இளமை படத்தில் அவர் எப்படி அறிமுகமானார் அப்படின்றது எல்லா ரசிகர்களுக்கும் நல்லா தெரியும். முதல்ல ஒரு ஹேட்ரிக் கொடுத்த ஒரு நடிகர்னா அவர் தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி. அந்த துள்ளுவதே இளமையில் ஆரம்பித்து அடுத்ததே உடனே தன்னுடைய அந்த உடம்பு வந்து அவ்வளோ பெருசாக வெயிட் போடாது. ஆனால் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் அசுரன் படம் பண்ண பார்த்தீங்களா, மாபெரும் வெற்றி. ஜாடு சார் கிட்ட நான் வந்து திருச்சி ரேட்ஸ் வாங்குறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படத்தில் அவரோட ஒரு படம் நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம். அந்த படத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி பேசி அப்போ வந்து வேற ஒரு பண்ணுற மாதிரி இவருக்கு நடிக்கிறதுக்கு நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம். சில காரணங்களால் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பட்ஜெட் கூட்டிகிட்டே இருக்கு. பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ்னா சின்ன அமௌண்ட் கொடுக்கல, அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அவர் அப்படியே சொன்னார், பல நாட்களாக சில திரைப்படங்களுடைய பேரில் கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த படம்லாம் வெளியாகலை அப்படின்றப்போ அது கஷ்டமாக இருக்குது. இது முதல்ல வந்து மழை பிடிக்காத மனிதன் கூட இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் 2 வருஷமாக ஓல்டாக இருக்குது. அதில் என்ன தெரியுமா சார் சிக்கலாக மாட்டுச்சு, அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து கேப்டன். நாங்கள் கேப்டன் தான் நடிக்கணும்னு டைரக்டர் பிடிவாதம் பண்ணோம். எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இன்றைக்கி தனுஷை பொறுத்த வரைக்கும் 22 வருஷம் சினிமா வாழ்க்கையை நிறைவு பண்ணியிருக்காரு. 23வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாரு. முதல்ல தனுஷுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஏன்னா துள்ளுவதே இளமை படத்தில் அவர் எப்படி அறிமுகமானார் அப்படின்றது எல்லா ரசிகர்களுக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து இந்த 22 வருஷத்தில் அவர் நடித்த படம் அசுரன். அவருடைய வளர்ச்சி பார்த்தா அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொன்னோம். கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷனுடைய அயராத உழைப்பு. அதே மாதிரி நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, படங்கள் ஓடுது அப்படின்னு தேங்கி நின்றுடாமல் விதவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கணும் அப்படின்றதுல அவர் செலுத்திய அந்த கவனம், ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல தனுஷை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு அப்படின்றது என்னுடைய எண்ணம். சார், நீங்கள் முதல்ல ஒரு ஹேட்ரிக் கொடுத்த ஒரு நடிகர்னா அவர் தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி. ஞாபகம் இருக்கலாம் அந்த டைமில். அந்த துள்ளுவதே இளமையில் ஆரம்பித்து அடுத்ததே உடனே காதல், அடுத்தது இது திருவிழா திருடின்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டு சார். அவருடைய வளர்ச்சி என்பது அவருடைய அந்த சின்ன வயசில் 16-17 வயசில் ஒரு ஹேட்ரிக் வெற்றி. அதுக்கு பிறகு என்ன மாதிரி உச்சம் எடுக்கிறாரு, அதை விட தன்னுடைய அந்த உடம்பு வந்து அவ்வளோ பெருசாக வெயிட் போடாது. ஆனால் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் அசுரன் படம் பண்ணார் பார்த்தீங்களா, மாபெரும் வெற்றி. அது பிறகு கர்ணன் எல்லாம் எடுத்துங்க. நான் வந்து அசுரன் படத்தை வந்து திருச்சி ஏரியா ரிலீஸ் பண்ணேன் சார். தெரியும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படத்தில் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு கிடைக்கல. அதாவது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, ஜாடு சார்கிட்ட நான் வந்து திருச்சி ரேட்ஸ் வாங்குறேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருந்தாரு. அது பிறகு ஏதோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாறும்போது என்னை கூப்பிட்டார், நீ கேட்டே இருந்தாலும் இந்த படத்தை இந்த திருச்சி ஏரியா இருக்குது எடுத்துக்கிறியானாரு. நேராக போனேன், ஆஃபீஸ் போனேன், ஏதாவது விஷுவல் காமிங்க சார். சார் விஷுவல்லாம் கிடையாது, லிரிக் வீடியோ தான் இருக்குனார். ஒன்லி லிரிக் வீடியோ தான் சார் இருந்தது, சும்மா ஃபோட்டோஸ் தான் இருந்தது, பாட்டு போட்டார். நான் சொன்னேன், சார் ஏதாவது விஷுவல் காமிங்க, என்ன படம்னே தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், நானும் இன்னும் பார்க்கல, நீ ஒழுங்காக நம்பு, இந்த படம் நல்லா போகும், அது பிறகு பார்த்துக்கலனாரு. சார் கடைசி நேரத்தில் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் அந்த படமே ரெடி ஆகுது. வெற்றிமாறன் சாரே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு 100% ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி, அவ்வளோ பெரிய சாதனை, அவ்வளோ பெரிய விருதுகள். தனுஷ்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா தனுஷனுடைய அந்த அட்டகாசமான நடிப்பு சார். அந்த இன்டர்மிஷனில் அவர் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேலப் இருக்கும். நான் எதுக்காக அந்த படத்தை பற்றி அவ்வளோ ஹைலைட்டாக சொல்கிறேன்னா, அது ஏஜ்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அதில் ஏஜே இல்லை சார், அவருக்கு வயசே இல்லை. அந்த படம் நடிக்கும்போது நான் 36-37 வயசாக இருக்கும். ஆனால் அந்த ஏஜாக நடித்து அவ்வளோ பேரை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டார். அதே மாதிரி கர்ணனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வாதி படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி தமிழ் தெலுங்கில் இந்தியை ஃபுல்லாக கற்றுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஹிந்தி நல்லா தெரியும், கமல் சார் ஹிந்தியை கற்றுக்கிட்டு போனார். ஆனால் இவர் ஹிந்தி கற்றுக்கவே இல்லை, ஆனால் அங்கே போய் இட்டு கொடுக்குறாரு. அங்கே வந்து அமிதாப் பச்சனே அவரோட நடிக்கணும் ஆசை. இதை பற்றி நம்ம ஒளிப்பதிவாளர் நட்ராஜ் நம்முடைய பேட்டியில் ஒரு அருமையான நிகழ்ச்சி பகிர்ந்துட்டு இருந்தார். ஹிந்தி இவருக்கு தெரியாது அப்படின்றது அவருக்கும் நல்லா தெரியும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ண போகிறார் இவருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு தரம் அந்த அசோசியேட் டைரக்டர் சொன்னதை கேட்டார் சார், எப்படி தான் அப்படி நடித்தார் அந்த சீன்லன்னு எனக்கு புரியல சார், அதுதான் வாட் தனுஷ் இஸ் டுடே அப்படின்னாரு. ரொம்ப உண்மையான வார்த்தை. ஹிந்தி வந்து நீங்கள் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணி ஆகணும், இல்லைன்னா செட்டில் இருக்கிறவங்களாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதை அப்படி மனப்பாடமாக பண்ணி அந்த டெடிகேஷன் இருக்குல்ல சார். நான் சொல்லுவேன் சார், தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா அது ஒன்லி தனுஷ் தான் சார். ப்ரொஃபஷனல்னா என்னோடய வேலை நடிக்கிறது, நான் டெடிக்கேட்டடாக நடிப்பேன், படத்தை முடிச்சு கொடுப்பேன். 60 நாள் 70 நாள் படத்தை முடிச்சு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு முடிஞ்ச வரையும் நான் ப்ரொமோஷன் என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணுவேன். ஈவெண்ட்டுக்கு வருவேன், நான் இன்டர்வியூ ட்வீட்டில் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன்.
அவ்வளோ ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருக்காரு சார். அவரோட நல்ல பழக்கம். நான் வந்து ஒரு படம் நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம் நான் யூடியூப்ல இருக்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம். அந்த படத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி பேசி அப்போ வந்து வேற ஒரு பண்ணுற மாதிரி இவருக்கு நடிக்கிறதுக்கு நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம். சில காரணங்களால் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பட்ஜெட் கூட்டிகிட்டே இருக்கு. இவர் நடிகராக சைன் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் காப்பி வந்து இன்னொருத்தர் கூட சைன் பண்ணுறோம். ஆனால் அந்த பட்ஜெட் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து வேற ஒரு படம் பண்ணணும், பெரிய ஸ்கேலில் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசைப்படுறாரு. நீங்கள் பண்ணுங்க சார் பெரிய ஸ்கேலில். ஏன்னா அப்போ அவர் வந்து எல்லாருமே 16-18 பண்ணுறாங்க. இது 25 கோடி 30 கோடி வரப்போதுன்னு நாங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுறோம் சார். ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அவர் அப்படியே சொன்னார், சார் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தேன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணதுக்கு நான் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. சார் பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ்னா சின்ன அமௌண்ட் கொடுக்கல, அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஈ செட் தட். நான் நினச்சிட்டேன் ஐயோ மாட்டிக்க போகிறோம், இந்த அட்வான்ஸ் திரும்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது நம்மளுக்குன்னா ஒன்றுமே சொல்ல. அடுத்த வாரம் ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னார் சார். 3 செக் போட்டு கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் எடுத்துங்கன்னாரு. எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் பயந்துட்டே இருந்தாங்க. இந்த அட்வான்ஸ் வாங்குறது ஒரு 2 வருஷம் போராட்டமாக இருக்குன்னு நினச்சா ஒன்றுமே இல்லை. மறுவாரம் போனேன் சார், ஆஃபீஸ் போய் உட்காந்தேன், 3 செக் போட்டு கையில் கொடுத்துட்டு சாரி சார் வி ஆர் மிஸ்ஸிங் ஈச் அதர், நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அதை நடக்கலை, ஆனால் உங்கள் அட்வான்ஸ் என்கிட்ட இருக்கணும் சார் திருப்பி கொடுத்துட்டாரு. இதுதான் சார் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்ட். அதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு வரையும் அந்த அட்வான்ஸ் வச்சிருந்தார். எப்போ எங்களுக்குள்ள அந்த பட்ஜெட் வந்து சரியாக செட் ஆகலையோ உடனே வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் சார், எப்போனாலும் மீட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த அட்வான்ஸ் வந்து என் தலைமையில் கத்தி மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் எப்போனாலும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். எப்படிப்பட்ட உச்சம் தருமா சார்? அவருக்கு இவ்வளோ பெரிய சம்பளம், அதை விட இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் நடிகராகவும் அதே சேம் டைம் ஒரு பிஸ்னஸ் மேனாக பக்கவாக இருக்காரு. பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்காரு. எந்த விஷயத்துலையும் யார்கிட்டையும் ஏமாறாமல் அவரும் ஏமாத்தாமல் ப்ரொஃபஷ்னலாக அழகான ஒரு 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 கரியரை எடுத்திருக்காரு. இன்னைக்கு டாப் 10 நடிகர்கள் சார். அவருடைய படம் மட்டும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா உடனே சேட்டலைட் டிஜிட்டல் விற்று போகுது, ஹிந்தி டப்பிங் விற்று போகுது. கேரண்டியான ஒரு நடிகர் சார். இதை விட என்ன வேணும்? ஒரு எங்கே ஆரம்பித்த ஒரு பயணம் இப்பவும் பார்த்தீங்கன்னா 40 வயசு தான் இருக்குது. அந்த 40 வயசுக்குள்ளேயே ஒரு கேரண்டிடான ஒரு நடிகராக இருக்கிறது எவ்வளோ, அதாவது கேரண்டிட் பிஸ்னஸ் இருக்கிற ஒரு நடிகராக இருக்கிறது எவ்வளோ பெரிய சாதனை. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு தனுஷ். அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய அந்த வளர்ச்சியும் சரி, எல்லாமே வருங்காலத்தில் வர எல்லா நடிகர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் அவர் பார்க்குறேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், திரையரங்குக்கு வராமல் இருந்த ரசிகர்களை வந்து அரண்மனை திரைப்படம் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ அரண்மனையை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட டபுள் வந்து அந்த படம் வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விநியோகஸ்தர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கவினுடைய படம், அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இன்றைக்கி பெற்று இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி பெற்றிருக்கு. இப்போ வந்து சினிமாவில் கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற்றிருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இருக்குது. நல்லா இருக்குது சார். இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்கும் 9 o'clock ஷோ போட்டிருக்காங்க. பல நாட்களுக்கு பிறகு 9 மணி காட்சி போட்டது வந்து கவினுடைய படத்துக்கு ஸ்டார் படத்துக்கு கவின ஸ்டார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. கவின ஸ்டார்னு ஒத்துக்கிட்டாங்க மட்டும் இல்லை சார், அந்த படத்துக்கு உருவான ஒரு எதிர்பார்ப்பு, பர்ஃபெக்டான எதிர்பார்ப்பு சார். நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு ட்ரெய்லர் ஒரு படத்துக்கான வெற்றியினுடைய கம்ப்ளீட் அடித்தளம் தான் ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். நான் வந்து முன்னாடி லவ் டுடே படத்தை நான் கொண்டாடி இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த டீமுக்கே நான் வாழ்த்து சொன்னேன். ஒரு ட்ரெய்லரில் எங்களெல்லாம் வந்து இந்த படத்தை கம்பல்சரியாக பார்க்க வச்சிங்க பார்த்தீங்களா, வெரி குட் ஜாப் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். எல்லாருமே அந்த எடிட்டர்லேருந்து எல்லாருமே தேங்க் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்க. சார் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்கிறீங்க. நான் சொன்னேன், ஒரு ட்ரெய்லர் தான் சார் ஒரு படத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்குது. இந்த படத்தை பார்க்கணுமா இல்லையானு இந்த படத்தினோட ட்ரெயிலே இந்த படம் டிசைட் பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாரும் படத்தை பார்க்கணும்னு. அதை விட கவினுடைய நல்ல ப்ரொமோஷன் சப்போர்ட்டு, எல்லா ஊருக்கும் போய் ப்ரொமோட் பண்ணது, இலானுக்கு வந்து எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பியார் பிரேம காதல் பிறகு ஒரு 4 வருஷம் காலம் அவர் வந்து இந்த நடிகர் அந்த நடிகர் அப்படின்னு வரும்போது அவர் பேரில் ஒரு நல்ல ஒரு சிம்பத்தி இருந்தது எல்லாருக்குமே. என்னடா ஒரு நல்ல இயக்குனருக்கு வந்து பிரேக் கிடைக்கலைன்னு. கரெக்டான பிரேக், கரெக்டான கதை. இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கதை வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு கதையாக, ரிவ்யூவர்ஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக இன்றைக்கி ஸ்டார் படம் வந்திருக்கு. ஸ்டார் வந்து கவினை ஸ்டார் ஆக்கியிருக்கு. அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி தேவை பல ஸ்டார்கள். நம்ம ஒரு 10 நடிகர்கள் 15 நடிகர்கள் வச்சே சினிமா ரன் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு 25 நடிகர்கள் வேணும். இன்ஃபேக்ட் சார் தெலுங்கு சினிமா பற்றி சொல்லுவாங்க, அங்கே 25 சேலபிள் ஆக்டர் இருக்காங்க. ஆனால் தமிழ் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 7 கதானா இருக்காங்க. ஓவராலாக 25 பேர் இருக்காங்க அப்படி வச்சுங்க. ஓவராலாக 25 சேலபிள் ஸ்டார் இருக்காங்களா, 25-30 சேலபிள் ஸ்டார் இருக்காங்க சார். அந்த ஸ்டார்களுடைய படங்களை நீ அனௌன்ஸ் பண்ணாலே போகிறோம், சேட்டலைட் டிஜிட்டல் ஹிந்தி டப்பிங்லாம் வித்துரும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 10 பேரை தாண்டினா சேட்டலைட் டிஜிட்டல் விற்காது, ஹிந்தி டப்பிங் விற்காதுன்றத மாறி இன்னைக்கு இன்னொரு ஸ்டார் ஆட் ஆகுறாரு அப்படின்னு வரும்போது சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் பல ஸ்டார்கள் இது மாதிரி உருவாங்க தான் எதிர்பார்க்குறேன். இல்லை, ஒரு பக்கம் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தாலும் சினிமாவில் பல நாட்களாக சில திரைப்படங்களுடைய பேரில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த படம்லாம் வெளியாகலை அப்படின்றப்போ அது கஷ்டமாக இருக்குது. இப்போ 100 கோடி வானவல் அப்படின்ற படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 வருஷமாக வந்து லைங் ஹிந்தி கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆலம்பனம் பல முறை டேட் போட்டாங்க, அந்த படம் வரல. இப்படி தொடர்ந்து பல படங்கள்
இது முதல்ல வந்து மழை பிடிக்காத மனிதன் கூட இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் 2 வருஷமா ஓல்டாக இருக்கு. 2 வருஷம் ஓல்டு. நான் பல வருஷம் இல்லை. 2021 அந்த படத்தினுடைய முடிக்கதான் வந்து 2022 நாங்கள் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம். அதில் என்ன தெரியுமா சார் சிக்கலாக மாட்டுச்சு, அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து கேப்டன். நாங்கள் கேப்டன் தான் நடிக்கணும்னு டைரக்டர் பிடிவாதம் பண்ணுறாரு. சொன்னார் விஜய் மட்டும் நம்ம பேட்டியில். ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் திருப்பி சொல்கிறோம் கேப்டன் நடிக்கலைன்னா என்ன பண்ணுறது, பிளான் பியே இல்லை. ஓ, அவர் என்ன சொல்றாரு, பிளான் பி கிடையாது, கேப்டன் பண்ணாதான் அந்த ரோல் செட் ஆகும். ஏன்னா கேரக்டர் பேரே கேப்டனு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவர் சொல்ல திருப்பி போயிட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகிறோம், சுதீஷ் அவர்களை பார்க்குறோம். நாங்கள் பேசும்போது எந்த ஸ்டேஜில் நாங்கள் போனோம்னா, சார் 2 மணி நேரம் கொடுங்க விஜயகாந்த் சார். விஜய் மட்டும் என்ன சொன்னார், நான் சிஜியில் வச்சு பண்ணிக்கிறேன், அவருடைய கை கால் முகத்தில் ஒரே ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், அது அவருடைய வீட்லேயே எடுக்கலாம் அப்படின்றாரு. அந்தளவு நாங்கள் வந்து இறங்கி வந்துட்டோம். முதல்ல ஒரு ½ டே கேட்டார், அப்புறம் 2 ஹவர் கேட்டார், கடைசியில் என்ன சொன்னார், ஒரு 4 ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தார். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எந்த ஸ்டேஜ் போனோம்னா, அவர் திடீர்னு டிசம்பரில் மறைஞ்ச உடனே, சார் நாங்கள் ட்ரிபியூட் டு திரு விஜயகாந்த் போட்டுலாம், தலைவர் இப்போ தான் மறைஞ்சிருக்காரு, நாங்கள் ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சாரா இதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம், இதுக்கு பர்மிஷன் கொடுங்க. மேடமுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு விஏல பண்ணோம்னா அது மிகப்பெரிய படமாக இருக்கும். அப்படி பண்ணால் அவர் விஜய் சார் படத்துலையோ. மேடம் பிரேமலதா ரொம்ப கிளியராக இருக்காங்க, ஒரு பெரிய படத்தில் விஜயகாந்த் சாருக்கு ரெஸ்பெக்டபிளான ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஆனால் ஒரே ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் கேட்கட்டும், அப்போ கொடுக்கலாம், பர்மிஷன் கொடுக்கலான்னு. ஏன்னா சிவகார்த்தியும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற இன்னொரு ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், அவரோட இணைந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தையும் நடிக்க போகிறாரு. அது முக்கியமான கதை வந்து ஒரு பேரல் கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை. அது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. இது சிவகார்த்திகேயன் அவர்கள் இது பண்ணாரு வச்சுங்களேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.